ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனிமே வேர்ல்டு. போன வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் வருதுன்னு சொல்லி வீடியோ போட்டு வரணும். அது வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்து அஃபிஷியல் ஐடி இல்லை ப்ரோ, அது வந்து ஃபேன் ஐடி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி பார்க்கலாம். ஸோ அது வந்து வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, வராதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரி ஓகே, அதை விட்டுருவோம். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ ரீசெண்டாக வந்து தமிழ் டப் அனிமீஸ் தான். ஸோ என்னென்ன என்னுடைய ஃபேவரட் அனிமே வந்து ஸோ ஒரு 3 அனிமே வந்து ஃபேவரட், என்னுடைய பெஸ்ட் ஆஃப் த அனிமே டாப் லிஸ்ட்டில் இருக்கிற 3 அனிமே வந்து ஸோ தமிழ் டப்பில் வந்து இப்போ வந்து இருக்குது. நானும் ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்துடுச்சு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஃபேவரட் அனிமே வந்து ஸோ 3, அந்த 3 அனிமே தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சொல்ல போகிறேன். டாக்டர் ஸ்டோன் அனிமே. அதில் வந்து ஸோ ஒரு மூவி ஒன்று வந்து தமிழ் டப் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சீசன் 1, 2, 4 இது எல்லாமே தமிழ் டப்பில் இருக்குது. சீசன் 3 வந்து தமிழ் டப்பில் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ சீசன் 3யும் தமிழ் டப்பில் வந்து வந்துடுச்சு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபரில் போய் பாருங்கள். இப்போ சீசன் 4 பார்ட் 2 வந்து ஸோ கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதனால ஸோ அதுவுமே தமிழ் டப்பில் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் தமிழ் டப்பில் வந்து வந்துடும். அடுத்ததாக பார்க்க போகிற அனிமே பார்த்தீங்கன்னா டவர் ஆஃப் காட். ஸோ என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே. ஸோ இந்த அனிமே வந்து பார்ட் 2 வந்து ஸோ தமிழ் டப்பில் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்ட் 2மே வந்து சீசன் 2ல் பார்ட் 2 வந்து தமிழ் டப்பில் வந்துடுச்சு. இப்போ வந்து சீசன் 1, 2 வந்து ரெண்டுமே ஸோ அவைலபிளாக இருக்குது. எனக்கு கிரன்ச்சிரோலில் தமிழ் டப்பில் பார்க்குறவங்க கிரன்ச்சிரோலில் போய் பாருங்கள். சீசன் 3 வருமானு தெரியல. சீசன் 3க்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். சீசன் 3 இருக்கான்னு தெரியல, இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மேபி சீசன் 3 வந்துச்சுனாக்கா சீசன் 3க்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அடுத்ததாக பார்க்க போகிற அனிமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்குமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி. இந்த அனிமே வந்து ஸோ என்னோட பெஸ்ட் அனிமே சொல்ல. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமே. சீசன் 1மே ஸோ நல்லா போயிடுச்சு. ஸோ வெளியாக சீசன் 2ல் பார்ட் 2மே இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலாக வந்து 25 எபிசோட் சீசன் 2ல் இருக்குது. பார்க்குறோன்ற கிரன்ச்சிரோலில் போய் பாருங்கள். சீசன் 2ல் வந்து மற்ற 2 ஹீரோஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க கூட ஸோ ஒரு ஃபைட் எடுக்கிற மாதிரி ஒரு சீன் எதனா கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ சீசன் 3க்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். சீசன் 3 வந்து இன்னும் வரல. ஸோ ட்ரெய்லர் எதனா விட்டுருப்பாங்கன்னு பார்த்தேன். ஸோ சீசன் 3க்காக ட்ரெய்லரும் எதுவும் வந்த மாதிரி தெரியல. ஆனால் இன்ஸ்டாவில் வந்து ஒரு ரீல்ஸ் ஒன்று வந்துச்சு. இது வந்து சீசன் 3யோட ட்ரெய்லராக இல்லை எதனா மூவியோட ட்ரெய்லராக தெரியல. ஸோ இது வந்து போடுறேன். நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது என்னன்னு. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிற அனிமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐக்யோ வந்து ஸோ சீசன் 1, 2 ரெண்டுமே ஸோ தமிழ் டப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. கிரன்ச்சிரோல் இப்போ வந்து சீசன் 3 வந்து இப்போ வந்து ஸோ தமிழ் டப்பில் வந்து வந்துடுச்சு. நான் சீசன் 4 மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுவும் எனக்கு பிடிக்கும். ஸோ அவ்வளோவா எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் அனிமே தான் ஸோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் நல்ல ஒரு அனிமே. இப்போ பார்க்குறன்றவங்க கிரன்ச்சிரோலில் போய் பாருங்கள். சீசன் 4மே கூடிய சீக்கிரம் தமிழ் டப்பில் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்க்க போகிற அனிமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஒரு மூவி. இது மூவியா இல்லை வெப் சீரிஸாக தெரியல. வந்து ஸோ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மூவி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேபாப் டீமன் ஹண்டர்னு சொல்லிட்டு வந்து ஒரு மூவி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி வந்து கான்செப்ட் என்னென்னா டீமன்ஸ்லாம் வந்து மக்களோட ஒரு சோல் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து எடுத்து அவங்க வந்து உயிர் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். பாதி தான் பார்த்தேன், பெருசாக கான்செப்ட் வந்து தெரியல. இதில் வந்து ஸோ ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஸோ பாட்டு பாடினாக்கா வந்து ஒரு ஷீல்டு மாதிரி வந்து கிரியேட் ஆகும். அது மூலமாக வந்து அவங்களால வந்து பூமிக்கு வந்து வர முடியாத மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே வந்து வழியாக ஸோ காலகாலமாக வந்து 3 பேரை வந்து அந்த பாட்டை வந்து சொல்லி கொடுத்துட்டு அதே மாதிரி நீங்கள் தான் அந்த இதுவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காலகாலமாக வந்து பின்பற்றிட்டு வராங்க. இப்போ வந்து இவங்க 3 பேர் தான் ஸோ இப்போ வந்து போய்கிட்டு இருக்காங்க. இது வந்து எனக்கு பெஸ்ட்டாக ஒன்றும் தெரியல. நான் ஒரு 20 நிமிஷம் பார்த்தேன். அதுக்கப்புறம் டைம் கிடைக்கல பார்க்கறதுக்கு. அடுத்ததான் வந்து இந்த அனிமே வந்து எனக்கு அவ்வளோவா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மேபி இதில் வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் வரல பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறம் இதை பார்ப்பேனா தெரியாது. கண்டிப்பாக பார்ப்பேன். கொஞ்சம் டைம் எப்போனா ஃப்ரீயாக இருந்தேன்னா பார்ப்பேன். அடுத்ததாக பார்க்க போகிற மூவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டைம் ஸ்டார்லைட்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் சைடு தான் ஏதோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி வந்து நான் இன்னும் பார்க்க கூட ஸ்டார்ட் பண்ணலை. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கதை கூட எனக்கு தெரியாது. சரி அதோட முடிச்சுக்கலாம். ஸோ பார்க்குறோன்றவங்க நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள்.
அடுத்ததா வந்து ஒரு ரொமான்டிக் சீனோட நல்ல ஒரு அனிமே வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து வந்திருக்கு. அதுவுமே என்னோட பெஸ்ட் லிஸ்ட்டில் வந்து இப்போ இருக்க போகுது. அந்த அனிமையோட நேம் பார்த்தீங்கன்னாக்கா அக்காய்டா கேர்ள்ஸ் இன் சூப்பர் அண்ட் டியூரபிள்னு சொல்லியிருக்காங்க. நேம் வந்து கரெக்டாக சொல்கிறேன்னா தெரியல. இது வந்து இங்கே வந்து சரியாக வரல. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். ஸோ நம்மளுக்கு அவ்வளோவா இங்கிலீஷ் அவ்வளோவா வராது. ஒரு சில நேம்லாம் தப்பாக தான் சொல்லுவேன். அதெல்லாம் கண்டுக்கப்படக்கூடாது. இது வந்து எப்படின்னா, ஸோ டோக்கியோலேருந்து ஒரு பையன் வந்து அந்த ஊர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்து படிக்கிறதுக்காக வருவான். அவங்க பாட்டி கூட வந்து முதல் சந்திப்புலேயே ஒரு பொண்ணு வந்து பார்ப்பா. ஸோ அந்த பொண்ணு கூட வந்து ஸோ அப்படியே இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி அப்படியே வந்து கேட்டவொடனே ஸோ அப்படியே அதுலேருந்து அப்படியே கதை போகும். அப்படியே 2 பேரும் ஒன்றா பேசிகிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரே ஸ்கூல், ஒரே பக்கத்து பெஞ்சு அப்படியே போயிட்டு இருக்கும்போது 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த அனிமே நல்ல ஒரு ரொமான்டிக் அனிமே. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு அனிமே தான். ஸோ பார்க்கணுன்றவங்க போய் Crunchyroll போய் பாருங்கள். என்னோட பெஸ்ட் அனிமே லிஸ்ட்டில் வந்து ஸோ இதையும் நான் வந்து சேர்க்கலான்னு இருக்கேன். அவ்வளோதான். ஸோ இதோட நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் ரீசெண்டாக வந்திருக்க தமிழ் டப் அனிமீஸ். இதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் மந்த் வரப்போகிறேன் தமிழ் டப் அனிமீஸ்லாம். ஸோ நான் வந்து இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து வீடியோவை ரெடி பண்ணி போட்டுருவேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை காய்ஸ்.